வயதான நோயாளிகளை அரசு மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றும் வீடியோ காட்சி தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகு. வணக்கம் ரகு, இது குறித்த விரிவான தகவல். கண்டிப்பாக ஜனனி. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் அட்டண்டர்கள் இல்லாத, அதாவது நோயாளியுடன் உடனிருப்பவர்கள் இல்லாமல் அனுமதிக்கப்பட்டுள்ள ஆதரவற்ற நோயாளிகளை, அதிலும் வயது முதிர்ந்த நோயாளிகளை நள்ளிரவு நேரத்தில் அனைவரும் தூங்கிய பிறகு மருத்துவமனை பணியாளர்கள் தள்ளு வண்டியில் வைத்து அவர்களை எடுத்து வந்து மருத்துவமனைக்கு வெளியே சாலையோரத்தில் விட்டுவிட்டு செல்கின்றனர் என்ற தகவல் ஏற்கனவே வெளியாகி இருந்த நிலையில், அந்த தகவலை உறுதிப்படுத்தும் விதத்தில் நேற்று நள்ளிரவு 2 ஆதரவற்ற, கேட்பதற்கு ஆளில்லாத வயது முதிர்ந்த நோயாளிகளை இரவோடு இரவாக மருத்துவமனை வார்டில் இருந்து தள்ளுவண்டி மூலம் எடுத்து வந்து மருத்துவமனைக்கு வெளியே சாலையோரத்தில் போட்டுவிட்டு சென்றுள்ளனர். இதனை அந்த பகுதியில் இருந்த ஒருவர் வீடியோ எடுத்துள்ளார். இந்த வீடியோ தற்போது நமக்கு கிடைத்துள்ளது. அந்த வீடியோவில் மருத்துவமனை பணியாளர்கள் வயது முதிர்ந்த, மிகவும் உடல்நிலை மோசமாக உள்ள நோயாளிகள் இருவரை தள்ளுவண்டியில் வைத்து தள்ளி கொண்டு வந்து மருத்துவமனைக்கு வெளியே சாலையோரத்தில் போட்டுவிட்டு செல்லும் காட்சிகள் உள்ளது. ஏழை எளிய ஆதரவற்றவர்கள் சிகிச்சை பெறுவதற்காகத்தான் அரசு மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகின்றன. இதற்காகத்தான் அரசு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவிட்டு வருகிறது. இந்த நிலையில் கேட்பதற்கு ஆள் இல்லை என்பதால் ஆதரவற்ற முதிய வயது நோயாளிகளை இரவோடு இரவாக மருத்துவமனை வார்டை விட்டு வெளியேற்றும் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகத்தின் மனிதாபிமானமற்ற செயல் இந்த அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது. இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஜனனி. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரகு.